கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். இந்த நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக ஆரம்பிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கலகலப்பு கட்டாயம் வேணுங்க. எல்லாம் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் கஷ்டம்னு இல்லாமல் இருக்காது. படகுல போகிறோம், நிலவு, அழகான கடல், அலை, அற்புதமான காட்சி, ஆகாயத்தில் நட்சத்திரங்கள், நிறைய துள்ளி போடும் மீன்கள், இதெல்லாம் பார்க்குறோம். மகிழ்ச்சி தான். திடீர்னு புயல் வரலாம், பெரும் பாறைகள் ஊடால வந்துடலாம், எல்லாத்தையும் சமாளிக்கணும். கரை தெரியாமல் போயிடலாம், திக்கு மாறி போகலாம், திசை மாறி போகலாம். ஆனாலும் மீண்டும் அந்த கரையை அடைய வேண்டும். இதுதான் ஒரு படகோட்டிக்கு, ஒரு கப்பலோட்டிக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை. நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ என்னை எடுத்துக்கங்களேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் எழுதுதல், படித்தல், இதெல்லாம் இதுக்கு நேரம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் நான். அப்போ அது முடியுது. அடுத்து உறவுகள், மனைவியோட, மகனோட, மகளோட, பேரனோட, பேத்தியோட, உறவினர்களோட, எல்லாரோடையும் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் இருக்கவங்களோட பேசுகிறதோடு மட்டும் இல்லை, தொலைபேசிலையும் பேசுகிறோம். அப்போ உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறோம், பொலிவாக்குறோம். எங்கெங்க உங்களுக்கெல்லாம் பேச நேரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லத்தக்க அந்த உறவினர்கள்லாம் வெளியே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் அங்கே கூப்பிட்டு நான் பேசுகிறோன்னே அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தான் நாங்கள் கூப்பிடலங்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா பேசலாங்க. சரி, அடுத்தது என்ன? வீட்டில் தோட்டம் இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த 10 நாளைக்குள்ளே 3 மரம் நட்டிருக்கேன். 2 செடி பூ பூத்ததை பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு புதிய பறவைகள் வருது, வண்ணத்து பூச்சி நிறைய வருது. ஒரு தேன்கூடு ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் கட்டியிருக்கு. எங்கள் வீட்டு பூவில் தேன் எடுத்து போகுது. இதெல்லாம் எனக்கு பார்க்க நேரம் இருந்ததா? இப்போ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. நான் போட்ட விதை மரமாகிற காலம் வருகிற போது நான் நினைப்பேன், அந்த சூழலில் தானே இதை போட்டோம். இந்த தேனீக்கள் தேனெடுக்க வர்ற போது நான் சந்தோஷப்படுறேன். இது காயாக கனியாக மாறுவதற்கு அதுதான காரணம். ஆக இவையெல்லாம் செய்ய முடியும். மண்ணை, விண்ணை, உறவை, உணவை ரசிக்கின்ற நேரம் இது. கூடி உட்கார்ந்து நாம் உண்டு மகிழ்கிற காட்சி, அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட உண்ணுகிற அந்த நிலை இருக்கிறது இல்லையா, அது வேணுங்க. மனம் தளரக்கூடாது. கட்டாயமாக போராடுகின்ற தன்மை நமக்கு வேண்டும். உலக யுத்தங்களை பார்த்துருக்குறோம். 2 யுத்தங்களை பார்த்துருக்குறாங்க மக்கள். இதை காட்டிலும் கொடிய நோய்கள்லாம் வந்திருக்குது. மனம் தளர வேண்டாம். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி சொன்னா. அது மாதிரி இது நல்லதோர் வீணை. இந்த வீணையை நாம் மீட்டி நல்ல சுனாதத்தை, அருமையான இசையை உருவாக்குவோம். காத்திருப்போம், பொறுத்திருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம், வெற்றி பெறுவோம்.